இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் திரைசேரி மோசடியை மையப்படுத்திய நிதியமைச்சகன் உயர் அதிகாரி ஒருவரின் திடீர் மரணம் தற்கொலை என 4 மருத்துவ ஆலோசகர்கள் அடங்கிய குழு நடத்திய உடற்கூறாய்வு முடிவுகள் மூலம் உறுதி ராஜபக்ஷ என்ற இந்த அதிகாரி உதிர நரம்புகள் அறுக்கப்பட்ட நிலையில் உடலமாக மீட்கப்பட்டார். இந்த அனைத்து காயங்களும், அதாவது இந்த உடல நரம்புகள் அறுக்கப்பட்ட அனைத்து காயங்களும் அவரே தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட காயங்கள் என இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரியின் உடல் நேற்று அவரது குளியாப்பட்டி இல்ல தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போது ஒரு காலில் 3 வெட்டு காயங்களும் ஒரு கையில் ஒரு வெட்டு காயமும் இருந்தது. உதிரக் குழாய்களை அறுத்து உதிரப்பெருக்கு ஏற்படுத்தி தனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்ற முடிவுடன் இந்த காயங்கள் அவரால் சொந்தமாக ஏற்படுத்தப்பட்டதான முடிவுகள் இப்போது மருத்துவ புலனாய்வில் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த முடிவுகள் கூட சரியில்லை, இந்த உடற்கூறாய்வு கூட முறையாக நடத்தப்படவில்லை என்ற கிளறல்கள் எதிர்காலத்தில் வந்தாலும் ஆச்சரியங்கள் ஏதுமில்லை. ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் அவர்தான் முன்னே ஆட்சி காலங்கள் செய்த பல ஆய்வுகள் மற்றும் முடிவுகள் பிழையானவை என அடுத்து வரும் ஆட்சி தரப்பு குற்றஞ்சாட்டிக் கொள்வது வழமை. அந்த வகையில் இப்போது கடந்த 2019 இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையின் முடிவுகள் பிழையானவை என்ற பரபரப்புடன் இந்த ஆட்சி தரப்பும் புதிய நகர்வுகளை நகர்த்துகின்றது.